இன்னைக்கு என் லைஃப் நல்லா இருக்குதா அது போதும்னு இருக்கக்கூடாது. நம்ம தெரிஞ்சவங்க, நமக்கு ஃப்ரெண்டோ யாருக்கோ ஒரு கஷ்டம்னா ஆறுதல் சொல்றது நம்மளோட பெரிய விஷயம். அவங்களுக்கு ஏதோ ஒரு இழப்பு இருந்திருக்கலாம், அவங்க வீட்டில் யாரோ இறந்து போயிருக்கலாம். எனக்கு என்னன்னு தெரியாம கண்டுக்காம ஓடிடக்கூடாது. அவங்க வீட்டுக்கு போய் அம்மா அப்பா சொல்லி கூப்பிட்டு போய் ஆறுதல் சொல்லணும். சரி, கவலைப்படாத, அழாத. இல்லை ஏதோ ஒரு மார்க்ஸ் ஃபெயில் ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம். இல்லாட்டி கிளாஸ்ல உட்காந்துட்டு எங்க அம்மா அடிச்சுட்டாங்க, அப்பா அடிச்சுட்டாங்கன்னு கூட உட்காந்து அழலாம். நீங்க ஆறுதலா 4 வார்த்தை சொல்லணும், சரியா? அதுதான் உண்மையான ஃப்ரெண்டு. இவர் கரெக்டா இருக்காரு பாரு, யோனத்தான். சவுல் எங்கெங்கயோ தேடிட்டு இருக்காரு, தாவீது எங்க, தாவீது அப்பாவுக்கு தெரியல. ஆனா யோனத்தான் யார் மூலமா விசாரிச்சு கரெக்டா தாவீது இருக்கிற இடத்து வரைக்கும் தேடி போய் ஆறுதலை சொல்லிட்டு வரேன்னா உண்மையிலே எனக்கு யோனத்தான் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிதான் இருக்கணும் ஒரு ஃப்ரெண்டுனா. கஷ்டப்படுற நேரம் போய் நம்மளுக்கு உண்மையா ஆறுதல் சொல்றவங்க தான் உண்மையான உறவு. யோபுவோட ஃப்ரெண்டெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஆறுதல் சொல்ல போனாங்க. ஆனா அவரை குத்தி பேசினாங்க. நீ என்ன தப்பு பண்ணியோ, அதான் உன் பிள்ளை இறந்து போச்சு. குத்தி காட்டுறதுக்கு உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க.